சித்த மருத்துவத்துல பல நோய் கணிப்பு முறைகள் இருந்தாலும் அதுல நாடி மற்றும் சிறுநீர் பரிசோதனைகள் தான் பிரதானமா இருந்துட்டு இருக்கு. இதுல நாடிங்கிறது ஆண்களுக்கு வலது கையில நாடியையும் பெண்களுக்கு இடது கையில நம்ம நாடியை செக் பண்றப்போ அதுல ஏற்படக்கூடிய வாத பித்தம் மற்றும் கபத்தோட மாறுதல்களை பொறுத்து நம்ம நோயை ஒருவாறு கணிக்க முடியும். சிறுநீர் பரிசோதனையில ரெண்டு முக்கியமான டயக்னோஸ்டிக் மெத்தட்ஸ் இருக்கு. அதுல ஒன்னு நீர்க்குறி, இன்னொன்னு நெய்க்குறி. இதுல நீர்க்குறின்னு சொல்றது நோயாளியோட சிறுநீரோட நிறம் எப்படி இருக்கு, மனம் எப்படி இருக்கு, அதுல ஏதாவது எடை அதிகமா இருக்கா இல்ல நுரை ஏதாவது அதிகமா தென்படுதா அப்படிங்கறத பொறுத்து நம்ம நோயை கணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நோயாளியோட சிறுநீர்ல நுரை அதிகமா இருக்குன்னா அவருக்கு சர்க்கரை நோய்களுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்கிறத நம்ம ஒருவாறு கணிக்க முடியும். ஒரு நோயாளிக்கு நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம நோயை கணிக்கிறதுக்கு சித்த மருத்துவத்துல ஃபாலோ பண்ணக்கூடிய முக்கியமான டயக்னோஸ்டிக் மெத்தட்ல இந்த நீர்க்குறி ஒண்ணு. நெய்க்குறின்னு சொல்றது ஒரு நோயாளியோட சிறுநீர்ல ஒரு துளி நல்லெண்ணெயை விட்டு பாக்குறப்போ அந்த நல்லெண்ணெய் பரவும் விதத்தை வச்சு வாத பித்த கபத்துல எந்த குற்றங்கள் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறப்போ நம்ம நோயை கணிக்கிறதுக்கு இந்த நெய்க்குறி மெத்தட் நமக்கு பயன்படுது. கைகள்ல நாடி பார்க்க முடியாத சூழ்நிலையில நம்ம அந்த சிறுநீர் பரிசோதனை வச்சுதான் நமக்கு சித்தர்கள் நோயை கணிச்சிருக்காங்க. சித்த மருத்துவத்தை பற்றிய மேலும் தகவலுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.